வெல்கம் டு மெஹர்ஜான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் தான் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 6 பொட்டேட்டோ, மீடியம் சைஸ் பொட்டேட்டோ நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை இப்போ நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேவையான மசாலா: மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், குருமிளகுத்தூள், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான உப்பு. இப்போ ஒரு பவுலில் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், குருமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு, கடலை மாவும் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சால்ட்டு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நம்ம இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சாச்சு. இப்போது உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம போட்டுக்கணும். ஃபுல்லாக அறுத்துடக்கூடாது. முக்கால்வாசி தூரத்துக்கு நம்ம இந்த மாதிரி நீளமாக கோடு போட்டுக்கலாம். அதான் இப்போது அதே பக்கம் திருப்பி மிச்சம் இருக்கிற கால்வாசியும் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். முன்னாடி பக்கம் போட்டதை விட கொஞ்சம் நான் கேப் விட்ருக்கேன். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கமும் நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிக்கை வச்சு இதுக்குள்ளே ஃபுல்லாக இது பண்ணால் அது ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டிங்கனாலே இப்படி வந்துடும். நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஆகி ரோல் ஆகி வந்துடும். பார்த்து கவனமாக பண்ணணும். நம்ம இதை பாருங்கள், முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் நம்ம ஸ்லைஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். எல்லா பொட்டேட்டோஸும் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாகவும் ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்பீடாகவும் நம்ம இதை ஸ்ப்ரிங்கை இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் நம்ம ஸ்பீடாகவும் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம ஸ்டிக்கில் இந்த மாதிரி குத்தி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவை இது மேலே ஃபுல்லாக ஊற்றி விடணும். 1/2 hour அரை மணி நேரம் இந்த மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஊறணும். உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கடாயில் ஒரு பேனில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம வச்சு ஒரே தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்பயும் ஈஸியாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை எடுத்து ஒவ்வொன்றா அடுக்கி வச்சிடலாம். ரொம்ப ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக. இப்போ நம்ம இதை செஞ்சிடலாம். நல்லா முன்னாடி பின்னாடியெல்லாம் நல்லா குக் பண்ணி வேக வச்சு வறுத்தாலே தெரியும் நமக்கு. அந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் ஒயிட் மயோனைஸ் செஞ்சுருக்கேன். அதை இது மேலே நான் ஊற்றிடுறேன். ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் மயோனைஸ் எப்படி செய்யுதுன்னு நான் போட்டிருப்பேன். நீங்கள் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.